என்னோட பேர் வந்து டிக்சன் பெர்னாண்டோ. நான் தாம்பரத்துல இருந்து வந்திருக்கிறேன். நான் வந்து ஒரு கிறிஸ்டியன் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவன். பாத்தீங்கன்னா வந்து நீங்க சொல்றது வந்து ஒரே இறைவன் கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. நான் வந்து நிறைய இடத்துல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் யூரோப்லாம் நான் நிறைய ஊருக்கு போயிருக்கேன். பிரான்ஸ், இட்டலி, ஜெர்மனி அந்த மாதிரி எல்லாம் பல நாடுகளுக்கு போயிருக்கிறேன். அங்க வந்து நிறைய கிறிஸ்டியன் மிராக்கிள் மீட்டிங்ஸ், ஹீலிங் மீட்டிங்ஸ் அந்த மாதிரிலாம் நான் நிறைய கூட்டங்களுக்கு, அதாவது கிறிஸ்துவ பத்தி சொல்லுகிற அந்த கூட்டங்களுக்கு நான் நிறைய கூட்டங்களுக்கு நான் போயிருக்கிறேன். அங்கெல்லாம் ஒரு 10 லட்சம் பேர் 20 லட்சம் பேர் அந்த மாதிரி கலந்துக்குவாங்க. சோ அந்த மாதிரி கூட்டங்கள்ல வந்து நான் நிறைய அற்புத அடையாளங்கள் எல்லாம் வந்து ஐ விட்னஸ் பண்ணிருக்கிறேன். அவங்க வந்து இயேசு கிறிஸ்துவின் அந்த பேரால வந்து பல அற்புத அடையாளங்களை வந்து காமிச்சிருக்காங்க. அதாவது அவங்க வந்து இதுக்கு முன்னாடி பழைய ஏற்பாட்டுல வந்து பாத்தீங்கன்னா எலிசா எல்லாம் சொல்லிட்டு அந்த மாதிரி எல்லாம் பல தீர்க்க தரிசிகள்லாம் பயங்கரமான அற்புதங்கள் அடையாளங்கள் செஞ்சது மாதிரி இவங்களும் இந்த மாதிரி மீட்டிங்ஸ்ல வந்து பெனிஹீனு, ஜாய்ஸ் மேயர், அப்புறம் வந்து இப்ப கூட பால் தினகரன் அந்த மாதிரி மீட்டிங்ல எல்லாம் கூட நான் நிறைய விஷயம் ஐ விட்னஸ் பண்ணிருக்கிறேன். சோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது இயேசு கிறிஸ்துவின் மூலம் வந்து அவங்க வந்து அற்புத அடையாளங்களை நிகழ்த்துறாங்க. அதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. இந்த சகோதரர் இன்றைய காலத்திற்கு ரொம்ப தேவையான ஒரு பயனுள்ள கேள்வியை கேட்டிருக்கிறார். அதாவது நிறைய ஒரு கிறிஸ்தவ மார்க்கத்தை சேர்ந்த அவர் வந்து நிறைய கிறிஸ்தவ திருச்சபைகளுக்கும் சுகமளிக்கும் அற்புத கூட்டங்களுக்கும் அவர் போயிருக்கிறார். அந்த கூட்டங்கள்ல அவர் நேரடியாகவே நிறைய பேர் குணமடைந்ததை கண்ணால பார்த்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. நான் லட்சக்கணக்கான மக்கள் கூடுகிற ஒரு சபையில நிறைய பேர் குணமடைஞ்சு போனதை நான் பார்த்திருக்கிறேன். அப்ப அந்த மாதிரி உள்ளதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க மார்க்கத்தில் அது மாதிரி செய்யக்கூடியவங்க இருக்கிறாங்களா? இதான் அவருடைய கேள்விங்க. இதுல வந்துங்க நிறைய இது ஒரு விரிவாக விவரமாக விளக்க வேண்டிய ஒரு கேள்வியை தான் அவர் கேட்டிருக்கிறார். முதலாவதாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த குருடர் பார்க்கிறாரு, செவிடர் கேட்கிறாரு என்று சொல்றாங்க இல்லையா? இப்படி சொல்லக்கூடிய இந்த சமுதாய கிறிஸ்துவ சகோதர திருச்சபையை சேர்ந்தவங்க தான் அதிக அளவுல மருத்துவமனைகளை எல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதிகமான கண் மருத்துவமனை ஆனாலும் சரி, ஊனமுற்றோருக்கான மருத்துவமனைகள் ஆனாலும் சரி, அதிக அளவில் நடத்தக்கூடிய ஒரு சமுதாயமாக அவங்க தான் இருக்கிறாங்க. அப்ப இப்படி வந்து சும்மா ஒரு ஜபத்திலேயே கண் பார்வை கிடைத்து விடும் என்று இருக்குமே ஆனால், அப்ப இந்த மாதிரியான ஒரு மருத்துவமனைகள்லாம் அவங்க ஏன் நடத்தின தேவையே இல்லையே, இதுலயே எல்லாம் குணமாயிருமே, அந்த நம்பிக்கை எப்படி அவங்க செஞ்சிருக்கலாமே என்று நம்ம சிந்திச்சு பார்த்தால் இதுல என்னமோ இருக்குது என்று நீங்க வந்து யோசிச்சிருக்கணும். அதுபோக அந்த திருச்சபையில் இந்த மாதிரி நிறைய பேருக்கு அற்புத சுகம் அளித்ததாக சொல்றாங்களே, அந்த மாதிரியானவர்களை நீங்கள் எடுத்து பார்த்தால் கூட அவர்களுக்கு பாரதூரமான நோய்கள் வரும் பொழுது நாட்டிலேயே ரொம்ப பெரிய மருத்துவமனையில் போய் அவங்க சேர்க்கப்பட்டு அங்கேயே அவங்க மரணம் அடைகிற காட்சியெல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம். சமீபத்தில் கூட பார்த்தோம். அப்ப எத்தனை பேருக்கு ஒரு மந்திரத்தில எல்லாம் குணமாக்கினார்களே, அவங்களுக்கு ஒரு நோய் நொடின்னு வரும் பொழுது, அவங்க விபத்துல இறந்து போகும் பொழுது, சின்ன வயசுல அவங்க கனவுகள்லாம் தகர்ந்து போற அளவுக்கு மரணிக்கிற ஒரு காட்சியெல்லாம் பார்க்கும் பொழுது, அதெல்லாம் எதுக்கு, ஏன் அந்த மந்திரத்தினால வந்து ஜபத்தினால தடுக்க முடியல அப்படிங்கிற ஒரு பார்வையில அப்ப என்னங்கிறது நீங்க சிந்திச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா அதனுடைய தாற்பயத்தை, அதனுடைய உண்மையை நீங்க விளங்கியிருப்பீங்க. உண்மை என்ன? நீங்கள் பார்க்கிறீங்க, ஒரு சபையில் லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. அதுல ஒருத்தர் நொண்டி நொண்டி வர்றாரு. வந்து என்ன செய்யறாங்கன்னா, இவங்க என்னமோ ஒரு கையை வைக்கிறாங்க. வச்ச உடனே அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, சில இயேசுவை ஏதோ ஒரு பேரை சொல்லி கையை வச்ச உடனே அவர் வந்து குணமடைஞ்சு நொண்டி நொண்டி வந்தவர் சாதாரணமா அவர் நடந்து திரும்பி போற காட்சியை நீங்க எல்லா லட்சக்கணக்கான மக்கள் பார்க்கிறாங்க. அதுல ஒரு ஆளாக நீங்களும் பார்த்திருக்கிறீங்க. இந்த கேள்வி கேட்ட சகோதரரும் நினைஞ்சிருக்காரு, அதை பார்க்கிறார். அப்ப அவர் என்ன நினைக்கிறாருன்னு கேட்டா, இது ஒரு பெரிய அற்புதமாவில் இருக்குது. நொண்டி நம்ம கண்ணு முன்னாடி நொண்டி நொண்டி வந்தாரு, அவர் இந்த மந்திரத்தை சொன்ன உடனே நொண்டி இல்லாம நடந்து சாதாரணமாக அவர் போகிறாரு. அப்படின்ற உடனே இவருக்கு ஒரு பெரிய வியப்பாகவும் பெரிய ஆச்சரியமாகவும் இருக்கிறது. இது ஒரு நல்ல ஒரு அற்புதம் தான் அப்படின்னு நினைக்கிறார். ஆனால் அற்புதம் தான் என்று முடிவு செய்யறதுக்கு இதுதான் முறையா, இதுதான் வழியா என்று கேட்டால் இது வழி இல்லை. நீங்க என்ன செய்யணும், அந்த நொண்டி நொண்டி வந்தார அவர் நிஜமாக நொண்டியா அல்லது நொண்டி நொண்டி வந்தாரா, இதான் டாபிக். அவர் குருடரா, குருடு கண்ணு தெரியாதவர் ஒருத்தர் வந்தார நிஜமாக கண்ணு தெரியாதவரா அல்லது கண்ணை மூடிக்கொண்டவரா, இதை நீங்கள் வந்து நீங்க என்ன செஞ்சதில்ல, உறுதி செய்யறது கிடையாது. நொண்டி நொண்டி வர்றத பாக்குறீங்க, அதுக்கு பின்னணியில என்ன நடந்தது,
அப்படின்லாம் நீங்க சிந்திச்சிருக்கீங்க. கோடான 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 நொண்டிகள்லாம் இருக்கிறாங்க, தொழுநோயாளிகள் இருக்கிறாங்க. அவங்களுக்காக வேண்டி தெரசா போன்றவர்கள்லாம் என்ன செஞ்சாங்க, தொழுநோயாளிகளுக்கு மறுவாழ்வு மையம்லாம் நடத்தினாங்க. ஏன் தடவை விட்டு தொழுநோயாளியா இருக்கிறால சரி பண்ணி வீட்டுக்கு அனுப்பிவிட வேண்டியதானே? அப்ப இந்த மாதிரி எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க இதையும் செய்யறாங்களே நம்ம யோசிக்கணும். என்ன செய்யணும்? ஒரு பக்கம் பார்த்தா நொண்டிய குணமாக்குறாங்க, ஒரு பக்கம் பார்த்தா குருடனை பார்க்க வைக்கிறாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தா குருடர்களுக்கு மறுவாழ்வு மையம் நடத்துறாங்க, மனநோயாளிக்கு மறுவாழ்வு மையம் நடத்துறாங்க, தொழுநோயாளிக்கு மறுவாழ்வு மையம் நடத்துறாங்க, மருத்துவமனைகள் இன்னொரு பக்கம் நடத்துறாங்க. இதெல்லாம் நிஜமா இருந்தா தொழுநோயாளிகளுக்கு ஒண்ணுமே அவங்க நடத்தக்கூடாது. என்ன செய்யணும்? தொழுநோயாளிகள் வர சொல்லணும், தடை உடனே தொழுநோய் நீங்கியவர் திரும்பி போயிடணும். நொண்டிகள் வரணும், தடை உடனே திரும்பி போயிடணும். மனநோயாளிகள் வரணும், அவன் மந்திரத்தை ஜபிக்கணும், அவன் நல்ல நார்மலான நிலைக்கு வந்து என்ன செய்யணும், அவன் திரும்பி போயிடணும். அப்படிலாம் நடக்கணும். அப்ப கண்ணு முன்னாடி அதெல்லாம் நடக்கலைங்கும் போது இப்படி ஒன்னு ரெண்டு இப்படி காட்டுறாங்கன்னு சொன்னா அது ஒரு செட்டிங் தான் பண்றாங்க. இது உண்மை இல்லை என்பதற்கு இது எல்லாமே பெரிய ஆதாரமா இருக்கிறது. அப்ப உண்மையில செய்யணும்னா எப்படி செய்யணும், அதுக்கு என்ன முறை அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒரு அறைகூவலா கூட இதை சொல்றோம். நீங்க உங்களுக்கு தயக்கமா இருக்கலாம், உங்களுக்கு அந்த மாதிரி கேள்வி கேட்பதற்கு உங்களுக்கு தயக்கமாக இருக்கலாம். இந்த மாதிரி அற்புத சுகம் அளிக்கிற கூட்டங்கள் என்ற பெயரில பெரிய பெரிய லட்சக்கணக்கான மக்களை கூட்டி 4 பேரை மேடையில் வைத்துக் கொண்டு இந்த மாதிரி குணமாக்குறோம் என்று சொல்லக்கூடிய அவர்கள்ட்ட கேட்கிறோம், நாங்க வந்து குருடனை நான் தான் கூட்டிகிட்டு வருவேன், நீங்க குணமாக்க தயாரா? எல்லா குருடனையும் பண்ண வேண்டிய தேவையில்லை, ஒரே ஒரு ஆளை, ஒரே ஒரு குருடனை நான் அழைத்து வருவேன். அந்த குருடனை நான் கூட்டிட்டு வர்ற குருடனை நீ மேடை முன்னாடி என்ன செய்யணும், அவருக்கு பார்வை வர வைக்க முடியுமா? குருடன் யாரா இருந்தா உங்களுக்கு என்ன? அப்ப குருடனை நான் தான் கொண்டு வருவேன், நான் தான் ஒரு நொண்டியையும் கொண்டு வருவேன், நான் தான் ஒரு ஊமையையும் கூட்டிட்டு வருவேன், நான் தான் ஒரு செவிடனையும் கொண்டு வருவேன். வேற ஒன்னும் பெரிய அளவுல நீங்க செய்ய வேணாம். இப்படி நீங்கள் செய்து காட்டி விட்டீர்களே, ஆனால் அது வந்து நீங்க அற்புத சுகம் அளிக்கும் கூட்டம் நடத்துனீங்க என்று ஒத்துக்கொள்ளலாம். அதுக்கு நீங்க தயாரா இல்லாம நொண்டிங்கிறது நீங்க யாரு நொண்டின்னு நினைக்கிறீங்களோ அந்த நொண்டியை தான் நான் கொண்டு வருவேன், நீங்க யார குருடன் ஒண்ணா நிப்பாட்டுறீங்களோ அந்த குருடனு தான் குணமாக்குவேன் சொன்னா அவர் குருடரும் அல்ல, அவர் நொண்டியும் அல்ல என்பதுதானே இதுல இருந்து தெரிய வருகிறது. அப்ப நீங்க பார்த்தேங்கிறீங்களா, இதை பார்க்கல, நீங்க எதை பார்த்தீங்க? குருடர் மாதிரி வந்தவருக்கு குணமாகிற மாதிரி பாத்தீங்க, நொண்டி மாதிரி வந்தவர் நடந்து போற மாதிரி பாத்தீங்களே தவிர நீங்க நொண்டி குணமானதை பார்க்கவில்லை, குருடன் குணமானதை, குருடனுக்கு பார்வை வந்ததை நீங்கள் நேரடி ஐ விட்னஸ் ஆக இருக்கல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இது ஏன் இப்படி செய்யறாங்க அதையும் பார்க்கணும்ல. இதுக்காக ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும்? உண்மையில உண்மைதான், நிச்சயமாக இது நடக்கவே இல்லை. எந்த ஒரு இடத்திலையும் நம்ம நிரூபிக்க நம்ம ரெடியா இருக்கணும். அந்த அளவுக்கு இதுல ஒரு மக்களை வந்து மயக்கி மக்களை வந்து பக்தியை ஊட்டுறோங்கிற பேர்ல இது செய்யறாங்க. இதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. அப்ப இது ஏன் இப்படி செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுடைய பேசிக்கல அப்படி இருக்கிறது. என்ன இருக்குன்னு கேட்டா, ஒரு மனிதனை மார்க்கத்தில் சேர்க்கிறதுக்காக வேண்டி நடிக்கலாம். நல்லா கவனிக்கணும். கொள்கையை சொல்லி, கோட்பாடை சொல்லி, உள்ளதை சொல்லி மார்க்கத்தில் சேர்க்கலாம் சொல்லுவதுதான் நல்ல ஒரு நிலைப்பாடுங்க. ஆனா அவங்களுடைய நிலைப்பாட்டிலே வேத புத்தகத்திலே என்ன எழுதி வச்சிருக்கிறாங்கன்னு கேட்டா, ஒரு மனிதனை வந்து என்ன செய்யலாம், பொய் சொல்லலாம், பொய் சொல்லி நடக்காத ஒன்ன நடக்குதுன்னு சொல்லி தேவனுக்கு மகிமைக்கு வர்றதுக்காக வேண்டி சொன்னால் அவன் பொய்யன் கிடையாது, நடிச்சா பொய்யன் கிடையாது அப்படிங்கறத வந்து அந்த இறையியல் கல்லூரிகள்லயே அவர்களுக்கு போதிக்கப்பட்டதுனால எந்த கூச்சமும் இல்லாம எந்த உறுத்தலும் இல்லாம இந்த பொய்யை அவர்களுக்கு சொல்ல முடிகிறது. இது எங்க இருக்குன்னு நான் கேட்டுருவீங்க, ஆதாரம் கேட்டுருவீங்க இல்லையா? ஆதாரத்தையும் நான் சொல்றேன். இது வந்து நம்ம பைபிள்ல வந்து பவுல் இருக்காரு இல்லையா, அவர் அந்த நிருபங்கள் பிற்பகுதி இருக்கு இல்ல, புதிய ஏற்பாடு நிருபங்கள், அதுல வந்து பவுல் சொல்றாரு, தேவனே சத்தியர். என்ன நானா விட்டுக்கிட்டு பைபிள்ல இருக்குன்னு விட்டு போயிடக்கூடாது, எந்த மனிதனும் பொய்யர். பவுல் சொல்றாரு, நான் மனுஷர் பேசுகிற பிறமாய் பேசுகிறவன், மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறவன். நம்முடைய அநீதி, இதான் முக்கியமான பாயிண்ட், நம்முடைய அநீதி தேவனுடைய நீதியை விளங்க பண்ணினால், நம்ம ஒரு அநியாயம் பண்ணி தேவனுடைய நீதியை வந்து அது பிரபலமாக்குமே, ஆனால் என்னுடைய பொய்யினாலே தேவனுடைய சத்தியம் அவருக்கு மகிமை உண்டாக விளங்கினதுண்டானால் இனி நான் பாவி என்று தீர்க்கப்படுவானேன். நான் ஒரு பொய்யை சொல்லி அதனால தேவனுக்கு பெரிய கிரேட் ஏறுதுன்னு வைங்க, நான் எப்படி பொய்யன் ஆவேன்? எனக்காக வேண்டிய நான் பொய் சொன்னேன், தேவனுக்காக தானே பொய் சொன்னேன் அப்படின்னு சொல்லி யார் சொல்றா? பவுல் சொன்னதாக ரோமர்ல 3வது அதிகாரத்துல
4, 5, 6, 7 வசனங்கள்ல இருக்கிறது. இப்ப என்ன சொல்ல வர்றாரு? நீங்க மக்களை வந்து மதத்துல சேர்க்கறதுக்காக வேண்டி பொய் சொல்லுங்க, அது பொய் இல்ல, நீங்க இல்லாதெல்லாம் சொல்லலாம். சொந்தது யாரும் ஏமாத்துறதுக்கு தான் சொல்லக்கூடாது, உங்கள் சுயநலத்துக்காக வேண்டி மதத்துல சேர்க்கறதுக்காக வேண்டி இல்லாதெல்லாம் இருக்குதுங்கிற மாதிரி என்ன செய்யலாம்? இது வந்து நல்லது கிடையாது. ஆனா அவர் சொல்றாரு எப்படி? அப்ப பவுல் தான் இந்த கிறிஸ்தவத்தினுடைய இந்த அடிப்படையெல்லாம் உண்டாக்குனவர். பிதாசுதன் பரிசுத்தாவி, சிலுவை மரணம், உயிர்ப்பித்தது, 3 நாள்ல உயிர்த்தல், இது எல்லாத்தையும் உண்டாக்குனவர் யாரு? பவுல் தான் உண்டாக்குனாரு. இத மைக்கேல் ஹார்ட்வே தி 100ங்கிற நூல்ல தெளிவா விளக்கி இருக்கிறாரு. அப்ப வந்து இந்த பவுல் என்ன சொல்றாருன்னு கேட்டா, புனித பவுல்னு சொல்றாங்க இல்லையா, அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா வந்து இத போய் சொல்லலாம், நான் பாவி இல்லைங்கிறாரு. அது மாத்திரம் இல்லாம நடிக்கலாங்கிறார். அதாவது ஆளுக்கு தகுந்த மாதிரி நடிச்சுக்க, அந்தந்த மக்களுக்கு தகுந்தவாறு என்ன செய்யணும்? ஒரு ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்கிறாங்களா, நானும் ஒடுக்கப்பட்ட ஆள் தான் போய் அங்க போய் நடிச்சுக்க. ஒரு உயர் சாதி மக்கள் இருக்கிறாங்களா, அவங்கள்ட்ட பேசும் நான் நீனும் ஒண்ணுதான், அது மாதிரி நடிச்சுக்க. நான் உங்களை சேர்ந்த ஆள் தான், நான் உங்களை சேர்ந்த ஆள் தான் சொல்லி என்னத்தையாவது சொல்லி ஆளை சேர்த்துக்கிட்டு வாப்பா, அது தப்பு இல்ல, அப்படிதான் நானும் செய்யறேன் அப்படின்னும் பவுல் சொல்லி இருக்கிறார். எப்படி சொல்றாரு? பவுல் சொல்றாரு, இப்ப நான் ஒருவனுக்கும் அடிமைப்படாதவனா இருந்தும் நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு, நல்லா கவனிங்க, நிறைய மக்களை சேர்க்கணுமா, அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு என்னை தானே எல்லோருக்கும் அடிமையாக்கினேன். யூதரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு யூதரை போலவும், நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவனை போலவும் ஆனேன். நியாயம் பிரமாணம் இல்லாதவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு நியாய பிரமாணம் இல்லாதவனை போலவும் ஆனேன். அப்படி இருந்தும் நான் தேவனுக்கு முன்பே நியாய பிரமாணம் இல்லாதவனாய் இராமல் கிறிஸ்துவின் பிரமாணத்திற்குள்ளானவனாய் இருக்கிறேன். பலவீனரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு பலவீனருக்கு பலவீனை போலவும் ஆனேன். எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாமும் ஆனேன். சுவிசேஷத்தில் நான் உடன் பங்காளியா இருக்கும்படிக்கு அது நிமித்தமே இப்படி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி பவுல் வந்து 1 கொரிந்தியர்ங்கிறதுல 9வது அதிகாரத்துல 13ல இருந்து 19ல இருந்து 23 வரைக்கும், அதாவது கொரிந்தியர் 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 19, 20, 21, 22, 23 ஆகிய 5 வசனங்கள்ல என்ன சொல்றாருன்னு கேட்டா, நான் வந்து நடிக்கிறேன்,